கடைசி சில வீடியோஸில் நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஏன் இழைச்சி போயிட்டீங்க, உடம்பு ஏதாவது சரியா இல்லையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாவில் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். 1 month சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தில் என்னோடய வெயிட்டை நான் வந்து கிட்டத்தட்ட 6 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் இது வெயிட் லாஸா, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஆக்சுவலாக அது கண்டென்ட் போடுற ஐடியாவே இல்லை. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு அமைச்சரான ஒரு ட்ரை பண்ணேன் வெயிட் லாஸுக்கு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து ஒரு 3 kg ஒரு மாதத்தில் குறைச்சி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஐ கேன் ரெடியூஸ் 6 kgs. ஸோ இதை நான் எப்படி பண்ணேன், இது ரைட்டான மெத்தடாக தப்பான மெத்தடெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் என்ன ட்ரை பண்ணேங்கிறதா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான டிஸ்க்ளைமர் இங்கே என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ நான் இப்போ பேசுகிறது எல்லாமே நான் என்ன கோத்ரூ பண்ணேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறேனே தவிர இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி டயட்டுங்கிறதோ, அவங்களுடைய பாடி மெட்டாபாலிசம் அப்படிங்கிறதோ, இல்லை அவங்களுடைய ப்ரீ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது மாறும். நீங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைக் டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு நியூட்ரிஷன்ட்டையோ இல்லை வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்கிட்டையோ போய் அவங்க அட்வைஸ் கேட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேன், யார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், எப்படி ஒரே மாதத்தில் 6 கிலோ குறைந்தேன் அப்படின்னு என்னுடைய கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. கடைசி ஒரு மாதமாக நம்ம வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டா ஸ்டோரியாக இருக்கட்டும், அங்கே வந்து நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு என்னுடைய லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்டது என்னென்னா, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான டயட்டு, வெயிட்லாம் கரெக்டாக தானே இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி தெரியலையே, ஏன் திடீர்னு இப்படி ஒரு டயட்டு டைட்டா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ முதல் விஷயம், ஒருத்தவங்க ஃபிசிக்கலாக பார்த்தா அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்களுக்கு உடலில் என்ன செய்யுது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களோட ஏன் இந்த வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறும்னு வச்சுக்கோங்களேன். பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய வெயிட் செப்டம்பர் 28 அன்னைக்கு கரெக்டாக 73.7. இதை வந்து நீங்கள் BMI கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு ரேஷியோ. அதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வந்து 26.18 அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது நார்மலேருந்து ஓவர் வெயிட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஓவர் வெயிட்டில் இருக்கேன். இது எனக்கு உடம்புலையும் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து வயிறு லைட்டாக முன்னாடி தொப்பை போட ஆரம்பிச்சிது. அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம திரும்பணுன்னா 2 செகண்ட் கழிச்சு அது திரும்புன்னுவாங்களே, அந்த மாதிரி அது தனியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது நமக்கு. நான் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லை, நம்ம ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி, அப்பப்போ சோர்ந்து போயிடுவேன், தூக்கம் வரும், டயர்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணணும். இதெல்லாம் நான் சைக்கிளிங் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன். பட் அப்போ கூட எனக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகலை, பெருசாக எனக்கு வந்து சரியாகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து டாக்டர் பால் அவருடைய ஷார்ட்ஸோ வீடியோ ஞாபகம் ஏதோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒன்று சொல்லியிருப்பாரு, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒபீஸ் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் சைட் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா வயிறு லைட்டாக கொஞ்சம் தொப்பை இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் உடலில் வந்து ஃபேட் கொழுப்பு வந்து ஹார்ட்டை சுற்றி, பேன்க்ரியா சுற்றி, லிவர் சுற்றி எல்லா இடங்களையும் ஃபேட் நிறைஞ்ச பிறகு மீதி எக்ஸஸாக இருக்கிறது தான் வெளில தொப்பையாக வெளில வருது. ஸோ கொஞ்சோண்டு தொப்பை வெளில வந்தாலும் இட் மீன்ஸ் உள்ள நிறைய ஃபேட் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது எனக்கு. இட்ஸ் டைம் டு அவேக் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்த டைம் அது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பற்றி சும்மா பேசிக்கான கூகுள் சர்ச்சோ யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் சும்மா ரேண்டமாக பார்க்குறேன். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அவர் வந்து பயங்கரமாக ஃபிட்னஸ்லாம் பண்ணுவார். அவரோட இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வீடியோஸ் இதெல்லாம் பார்ப்பேன். என்னடா மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு டாக்டர் அட்வைஸ் மட்டும் பண்ணாமல் அவரும் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அடுத்து டாக்டர் பால் அவர் வந்து அந்த ஒபீஸ் பற்றி பேசினது, இன்சுலினுடைய லெவல், ஹார்மோன்ஸ்லாம் எந்தெந்த டைமில் ஆக்டிவேட் ஆகி எப்படி தூங்குது, அதை நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு அவர் பேசினது. அப்புறம் டாக்டர் அருண்குமார் அவர் வந்து நியூட்ரிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. எந்தெந்த உணவில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, கார்பு இருக்குது அப்படின்னு பிரித்து மேய்ஞ்சிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த உணவு நமக்கு எவ்வளோ தேவை, எதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் நிறைய கிடச்சிது. அப்புறம் ஸ்டே ஃபிட் வித் ரம்யா, அவங்க வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி ஜேர்னியில் இருந்தாங்க, அவங்க கற்றுக்கிட்டது என்ன, எங்கே தப்பு பண்ணாங்கிறதுலாம் அவங்களும் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சும்மா அப்படியே ரேண்டமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் இன்ஸ்டாவில் கவிநாத் முனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் இருப்பார். அவர் வந்து ரொம்ப எளிமையாக அழகாக நிறைய விஷயங்களை புரிய வைப்பார். நம்ம உடம்புல வந்து ஃபேட் எப்போ குறையும், மசில் எப்போ குறையும், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன சின்னதாக அழகாக சொல்லி காட்டுவார். அவரை ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து என்னுடைய நண்பர் சர்ஸ், அவர் வந்து ஜிம் ட்ரைனராக இருந்திருக்காரு. அவருக்கு இந்த நியூட்ரிஷன் இந்த ஹெல்த் கான்ஷியஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவர் வந்து என்னை கைட் பண்ணார், இந்த வெப்சைட் போ, இது போடு, இந்த வேல்யூ போடு, உனக்கு எவ்வளோ தேவைங்கிறது தெரியும், ஸோ இதை வச்சு ஃபாலோ பண்ணுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் இந்த டயட்லாம்
ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போது A2D நந்தா அவர் வந்து அவரும் இந்த வெயிட் லாஸ் அப்புறம் வந்து 6 பேக் வைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டு இருந்தார். அவரும் இன்ஸ்டாவில் வந்து கேட்பார், என்ன சோலி போட்டுக்கலாமா, சோலி வரீங்களா, யார் எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு. பட் அவர் பயங்கர ஒர்க் அவுட்லாம் பண்ணி சின்சியராக பண்ணிகிட்டு இருக்காரு. பட் நம்ம அந்த அளவுலாம் இல்லை, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்படி நான் ஒரு அமேச்சராக நான் நிறைய வீடியோஸ், நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிது. ஸோ இதை வச்சு எனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் அந்த 1 month சேலஞ்ச் அப்படிங்கிறத ஆரம்பித்தேன். முதல் விஷயம் நான் செஞ்சது என்ன அப்படின்னா, ஸ்டாப் சுகர். 28ஆம் தேதி நான் எடுத்த முடிவு சுகர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சுகர் அப்படிங்கிறது உடம்புல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது, இன்சுலினோட லெவல் எப்படி ஏற்றுது இறக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து எந்த சுகராக இருக்கலாம். அது ஒயிட் சுகராக இருக்கலாம், ப்ரௌன் சுகராக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், எதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது இன்சுலினோட லெவலை ஏற்றும் இறக்கும். அதனால் சுகரை கம்ப்ளீட்டாக கட் பண்ணேன். ஐ திங்க் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். யாராக இருந்தாலும் சுகரை கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, இனிஷியலாக சுகர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதால சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் இருக்கும். அது வந்து நிறைய பேர் பயப்படுவீங்க, கெமிக்கல் அதெல்லாம் இல்லை. சுகர் ஃப்ரீலே நேச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இது பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை, நான் யூஸ் பண்ணதை சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போடும்போது நமக்கு லைட்டான இனிப்பு டேஸ்ட், எக்ஸாக்டாக இனிப்பு மாதிரி இருக்காது, பட் அந்த கசப்பு இல்லாமல் அந்த இனிப்பு டேஸ்ட் லைட்டாக கொடுக்கும். அப்படி இல்லைனா ஸ்டீவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கம்ப்ளீட்லி ஹெர்பல் பேஸ்ட். அது வந்து ஒரு தாவரத்துலேருந்து இருக்கக்கூடிய இனிப்பு சுவை மாதிரி. இது அதுவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ நியூட்ரிஷன், அதில் வந்து எதுவுமே கிடையாது, சுகர் கார்ப் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சுகர். பட் இது வந்து லாங் டைமாக எடுக்கணும்னா நோ, நாட் சஜஸ்டபிள். மேபி ஃபார் ஃபியூ மந்த்ஸ் சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எடுத்துகிட்டு குறைச்சிட்டே வரலாம். அதோடைய அளவை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சுகரை ஸ்டாப் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல் கிடையாது. நீங்கள் வந்து சில மாதங்களுக்கு அது கண்டினியூ பண்ணலாம். ஒரு வருஷக்கணக்காக அது கண்டினியூ பண்ணுறீங்கன்னும் போது மைனராக சில பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சில ஆய்வுகள் சொல்லியதே தவிர சில மாதங்களுக்கு அது எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. இந்த சுகரை நிப்பாட்டினோடனே உடம்புல வந்து ஒரு பெரிய மாற்றம் நல்லா தெரிஞ்சுது எனக்கு. ஒரு 4-5 டேஸில் கண்ட மணிக்கு காலைல ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, நடுவில் வந்து ஏதாவது ஒரு இனிப்புன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன உடனே பாடியில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. ஓகே, சுகரை நிப்பாட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம். இந்த டயட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 3 முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் எனக்கு சார் சொல்லி கொடுத்தது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த 3த்தையும் நான் வந்து 3 வெப்சைட் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த 3 வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் வந்து பாடி ஃபேட் கால்குலேட்டர். நம்ம உடம்புல வந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது, நம்ம ஒரு எவ்வளோ மசில் இருக்குது, நம்ம உடலில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதில் போய் உங்களுடைய ஜெண்டர், வெயிஸ்ட்னும் போது கரெக்டாக வெயிஸ்ட்டை மெஷர் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஹிப்பு வெயிஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. வெயிஸ்ட் அப்படிங்கிறது அந்த தொப்புளுக்கு மேலே கரெக்டாக அந்த இடத்துல. அப்புறம் உங்களுடைய ஹைட்டு, நெக்கோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அது. ஸோ இதெல்லாம் கொடுத்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து காமிச்சிடும். உங்கள் உடலில் ஃபேட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் 24.48 வந்து எனக்கு இருந்தது. அதாவது உடம்புல ஃபேட் இருக்கணும் தான், பட் 24% அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம தொப்பை குறைக்கணும்னா, தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஜேர்னியில் வந்து மெல்ல மெல்ல அது உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேட்டும் கரைஞ்சி கடைசியாக தான் தொப்பை குறையும். அப்போ இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 20க்கு கம்மியானால் தான் வந்து நம்ம வயிறு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் 24.4 இருக்கேன். அதில் வந்து மெல்ல மெல்ல 20க்கு கொண்டாந்தால் தான் அடுத்து எனக்கு வயிறு குறையும். அடுத்து BMR கால்குலேட்டர். BMR அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் இதில் போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ஜெண்டர், அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட வயசு, ப்ளஸ் அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா, அதையும் இங்கே என்டர் பண்ணி கால்குலேட் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா BMR வந்து 1652 காட்டுது. TDE பார்த்தீங்கன்னா 2562 2562 காட்டுது. அது என்ன BMR, அது என்ன TDEE அப்படின்னு கேட்டிங்கன்னா, BMR அப்படிங்கிறது உங்கள் பாடிக்கு தேவையான அடிப்படையான ஒரு எனர்ஜி. இவ்வளோ கலரிஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது கொடுத்தா தான் உங்களுக்கு ஹார்ட் துடிக்கிறதுலேருந்து, ரத்த ஓட்டத்துலேருந்து, உங்கள் லங்ஸ் வேலை செய்ய, பிரெயினுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் உடலுக்கான தேவையான அடிப்படை ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கான எனர்ஜி வந்து இந்த BMR தான். அப்போ நான் பேசிக்காக 1652 கலரி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து என் உடலுக்கு தேவையான எனர்ஜி இருக்கும். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு ஒரு 1000 கலரி கம்மியாக ரொம்ப எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு தேவையான சக்தி இருக்காது, நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். அது வந்து ஒரு புவர் மெத்தட். இந்த TDE அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய BMR, அதாவது உடலுக்கு தேவையான பேசிக் கலரிஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ உங்களுடைய TDEலேருந்து ஒரு 15-20% நீங்கள் குறைச்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிப்பீங்க.
இப்போ என்னுடைய டிடிஇ வேல்யூலேருந்து ஒரு 20% லெஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 512 கேலரிஸை வந்து நான் லெஸ் பண்ணணும். அப்போ என்னுடைய டிடிஇ காட்டுறது 2500, எனக்கு வந்து 2000 கலோரிஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு நாளைக்கு. அது என் உடம்புக்கு தேவையானது. இந்த 2000 கலோரிஸ் எடுக்கிறேன்னா நான் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 3 to 5 times a week நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இது. இல்லை நான் எக்ஸசைஸே பண்ணலை அப்படின்னா என் உடம்புக்கு வந்து வெறும் 1600 போதுமானது. அடுத்த 3வது ஸ்டெப் என்னென்னா மேக்ரோ கால்குலேட்டர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டிடிஇ தெரிஞ்சு போச்சு என்னென்னு. ஒரு நாளைக்கு எனக்கு 1600 இருந்தால் போதும், நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதால எனக்கு ஒரு 2000 கலோரி இருந்தால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேல்யூ வந்து என்டர் த டிடிஇ அதில் வந்து கொடுத்துட்டேன் 2000 கலோரி அப்படின்ட்டு. இப்போ உங்களுடைய டயட் டைப் என்னன்னு சூஸ் பண்ண சொல்லுது. எடுத்தோடனே சில பேரால் வந்து கம்ப்ளீட்டாக கார்ப் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அன்றாட லைஃப்பில் நம்ம டெய்லி இட்லி, தோசை, சாதம் இதெல்லாம் சாப்பிட்றோம், சாம்பார் இதெல்லாம் சாப்பிடும்போது இதில் எல்லாமே வந்து கார்ப் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே ஹையாக போகாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹை கார்ப் அப்படிங்கிற டயட் டைப்பை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ப் வந்து 60% ஆகிடும், ப்ரோட்டீன் 25, ஃபேட் வந்து 15 அப்படிங்கிற பர்சன்டேஜ் காட்டும். இல்லை எனக்கு வந்து ஒரு மாடரேட்டான கார்பு போதும் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் மாறுது பாருங்கள், 50, 30, 20. 30 ப்ரோட்டீன், 50% கார்பு, 20% ஃபேட் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லைப்பா நான் எடுத்தோடனே கார்பை கட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து எடுத்தது லோ கார்பு தான். லோ கார்பு எடுத்த உடனே எனக்கு என்ன ஆச்சு, 35% ப்ரோட்டீன், 25% வந்து கார்போ, 40% ஃபேட் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதை போட்டேன், பட் ஆனால் நான் நடுவில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதிலே கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி தேவையோ. ஸோ இப்போ எனக்கு வந்து 2000 கலோரி தேவை, லோ கார்பு போகிறேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் இப்போ காமிச்சிருச்சுப்பா. அப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து 175 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கார்பு வந்து 125 கிராம் எடுக்கணும், ஃபேட் வந்து 88 கிராம் எடுக்கணும். ஃபேட்னாலே நம்ம பயப்படுறோம், ஆனால் டாக்டர்ஸ் வந்து குட் ஃபேட் அப்படின்னு இருக்குது, பேட் ஃபேட் இருக்குது. குட் ஃபேட்டுக்கான கண்டென்ட் இப்போ சீஸ் மாதிரியோ ஸோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபேட்டு தான் ஹார்ட்டுக்கு கெட்டது நிறைய பேர் நினைக்கிறாங்க. குட் ஃபேட் வந்து உண்மையாகவே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மேக்ரோஸ் கண்டென்ட் கிடச்சிருச்சு, எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ கார்பு எடுக்கணும், எவ்வளோ ஃபேட் எடுக்கணும்னு. இதில் வந்து ஃபைபரும் நம்ம ஆட் பண்ணணும். இது எங்கே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அங்கே தான் எனக்கு வந்து ஏ2டி அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது பேர் வந்து ஹெல்த்திஃபை மீ அப்படின்னு ஒரு ஆப். அகைன் இந்த ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்க்குலாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஃப்ரீ. அது வந்து நீங்கள் காசு எதுவும் கட்ட வேண்டாம். ஸோ இப்போ நான் அந்த டயட்டை வந்து 28ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறேன்னா 27ஆம் தேதி சும்மா கேஷுவலாக நம்ம ரெகுலராக காலைல சாப்பிட்ற ஒரு 3 இட்லி 4 இட்லி, சாதம், சாம்பார், குழம்பு, நைட்டு நம்ம சாப்பிட்ற 2 தோசை, அப்புறம் வந்து டீ, காஃபி, இது எல்லாத்தையும் நம்ம அதில் என்ட்ரி போட்டுகிட்டே வரோம். போட்டுட்டு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 கலோரிஸ் வந்து நம்ம அன்றைக்கி கேஷுவலாக சாப்பிட்றோம். எடுத்து பார்க்கும்போது என்னடா அது, ஒரு நாளைக்கு நமக்கு 2000 தான் தேவை, ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 3000லேருந்து 4000 கலோரிஸ் வந்து சாப்பிட்றோமே. அப்போ அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஃபேட்டாக கொழுப்பாக உடம்புல வந்து போய் சேருது. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே வந்து நமக்கு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆஹா, நம்ம வந்து இவ்வளோ நாளாக அந்த விழிப்புணர்வு இல்லை, ஒரு விஜிலன்ஸ் இல்லை. அதாவது என்னங்க நார்மலாக தானங்க இருக்கீங்க, எதுக்குங்க டயட் அப்படின்னும் போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே. இப்போ நம்ம ஒரு ட்ராவல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபியூல் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம ஃபியூலை போட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் அது காலி ஆகிட்டே இருக்குன்னா அது எங்கே லீக் ஆகுது, ஏதோ பிரச்சனை தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அவ்வளோதான் நம்ம உள்ள இன்புட் கொடுக்கணும். நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா அது எங்கேயோ லீக் ஆகி அது வந்து உடம்புல வந்து ஃபேட்டாகவும் கொழுப்பாகவும் வந்து சேருது. ஸோ அந்த கான்ஷியஸ் வந்தோடனே டயட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறது. ஒரு நாளைக்கு செய்யலாம், 2 நாளைக்கு செய்யலாம், எப்படி இந்த உணவுப் பொருளாக டெய்லி செய்கிறது அப்படிங்கிறது சேலஞ்சு தான். எங்கள் வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட், அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும் வந்து கரெக்டாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் வந்து எனக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஹெல்த், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எப்படிலாம் எடுத்துக்கிட்டு உடம்பை குறைக்கணும்னு ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். நான் தான் சொன்ன அந்த ஹெல்த்திஃபை மீ ஆப் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எடுத்தோடனே நீங்கள் சாப்பிட்றத ட்ராக் பண்ணுறதுக்கு அதுவே காமிக்கும். ஃபோட்டோ எடுங்க, அப்படி இல்லைனா என்டர் பண்ணுங்கிற மாதிரி. எஸ், ஃபோட்டோ கூட ஒர்க் ஆகும். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நான் வந்து 2 முந்திரி, 2 பாதாம், 2 அந்த பிஸ்தா அதை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அதுவே ஸ்கேன் பண்ணி எத்தனை நம்பர் இருக்குது, எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூஸ், அப்படி எல்லாமே அதுவே அந்த மேக்ரோஸை பிரித்து போட்டுக்கிச்சு. சும்மா நான் டெஸ்டிங்காக வந்து புளி சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் வச்சா கூட கரெக்டாக எடுத்துக்குது. எஸ், அதில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நிறைய வந்து சாம்பார், குழம்புலேருந்து பொரியல் இது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கலரிஸ்ன்னு கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டே 1லேருந்து டயட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து எனக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ ஃபைபர் எடுக்கணும், எவ்வளோ கார்பு, ஃபேட் எல்லாம் எடுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் சாப்பிட்றத என்ட்ரி போட எனக்கு நான் எவ்வளோ எடுத்துக்கிறேங்கிற குவான்டிட்டி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பிரெட் டோஸ்ட் வித் சீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். பிரெட் வந்து பார்த்திங்கன்னா ஓல் வீட் எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா வந்து கிரெயின் பிரெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மைதா கலந்த பிரெட்டு, ப்ரௌன் பிரெட்டு, அப்புறம் இந்த ஓல் வீட் பிரெட் அப்படின்னு சொன்னாலும் அதில் கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த கிரெயின் பிரெட்ஸ் தான். கம்ப்ளீட்டாக அது ஒரு நியூட்ரிஷன் சொல்ல மாட்டேன், அதுலேயும் வந்து கொஞ்சம் மைதாவோ கார்பு இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம 2 தோசை சாப்பிட்றது இல்லை 4 இட்லி சாப்பிட்றது இதுக்கு வந்து அது எவ்வளோ பெட்டர். ஏன்னா அதுக்கெலாம் நம்ம சட்னி, சாம்பார் இதெல்லாம் கூட தொட்டு சாப்பிடும்போது வர அந்த கலோரிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக டோஸ்ட் பண்ணி சீஸ் கொஞ்சம் தடவி ஒரு 2 ஸ்லைஸ் வந்து நான் பிரெட்டு காலையில்
காலையில் எடுத்துப்பேன். இல்லை என்னால் டெய்லி இது எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெல்லிசான தோசை, அது வந்து எண்ணெய் அதெல்லாம் ஊற்றாமல் பட்டரோ இல்லை வந்து சீஸோ போட்டு நம்ம தோசை வந்து சின்ன சைஸில் கம்மியான குவான்டிட்டியில் ஒரு தோசை எடுத்துக்கலாம். அதுவும் முடியல, ஒர்ஸ்ட் கேஸ் எனக்கு இட்லி தான் கிடச்சிருக்கு அப்படின்னா குவான்டிட்டி குறைக்க ஆரம்பிங்க. 4 இட்லி சாப்பிட்றீங்க, 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 ஆக்கிக்கோங்க. அப்புறம் பாயில்டு எக் ஒன்று கண்டிப்பாக எடுத்துப்பேன். அப்புறம் வந்து மில்க், ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கிறேன் சக்கரை போடாமல். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். இதில் வந்து கார்பு முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன், ஃபேட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன், கிரெயின் பிரெட்லேயே கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் ஆட் ஆகிருக்கும். அடுத்ததாக 11 மணி தான். இந்த 11 மணிக்குள்ளே வயிறு வந்து பயங்கரமாக கமாங்கமான்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காது. அதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் என்னமா சாப்பிடுவேன், நீ என்ன ஒன்றுமே நீங்கள் போடலை அப்படின்னு உங்களை கேட்க ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயட்டில் அந்த முதல் நாள் காலையில் அந்த பசி எடுக்க ஆரம்பிச்சோன்னே இந்த டயட்டை கண்டினியூ பண்ணுமான்னு தோணும். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போ வந்து உங்கள் பிரெயின்குள்ளே என்ன நினைக்கணும்னா, ஓ பசிக்குது, உடம்புக்குள்ளே வந்து ஏதோ நடக்குது, நம்ம ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீலில் நினச்சி பாருங்க. நம்ம அதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பசி எடுக்கும்போது உள்ள ஸ்டோர் ஆகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்ஸ்லாம் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது வந்து பசிக்கிறது நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ டேரெக்டாக 11 மணிக்கு பசிக்கும் போது என்ன பண்ணுங்கள், 2 முந்திரி, 2 பாதாம், 2 பிஸ்தா, வேர்க்கடலை ஒரு 4, இதை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஃபில்லிங்காக இருக்கும். தண்ணி நிறையா குடிங்க. அப்பயும் உங்களுக்கு ஃபில்லிங்காக ஃபீல் ஆகலைன்னா ஒரு பனானா எடுத்துக்கலாம், ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், மார்னிங் ஸ்நாக்ஸ் ஓவர். அடுத்தது டேரெக்டாக 1 மணிக்கு லஞ்சு வந்து திடீர்னு நான் வந்து ரைஸை கட் பண்ணல ஒரேடியாக. வீட்டில் பசங்களுக்கு வந்து கலருவாங்கல்ல, பீட்ரூட் சாதம், கேரட் சாதம், அந்த மாதிரி வந்து சாதம் எண்ணி 4 ஸ்பூன் தான். நீங்கள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 4 ஸ்பூனில் முடிஞ்சிடும். அந்த அளவு தான், ஒரு சின்ன கப்பில் பாதி தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பொரியல் அதிகமாக கேட்பேன். வந்து பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல், அப்படி இல்லைனா வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொரியல் தினமும் 2 பொரியல் வேறு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மொத்தமே சாப்பாடு வந்து ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்ருப்போம். பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே எடுத்துக்கலாம், ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கும். அப்பயும் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கொய்யாப்பழம், அப்படி இல்லைனா ஒரு வாழைப்பழம், அப்படி இல்லைனா ஒரு கேரட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அது வாயை நல்லா அசை போட்டு அப்பா போதுண்டா அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி வயிறு ஃபில்லிங்காக ஃபீல் ஆகும். அப்புறம் லஞ்ச் அப்போ ஒரு எக் எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு 2 எக்கு கணக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு எக்கு, லஞ்ச் அப்போ ஒரு எக்கு. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் சிக்கன், மட்டன் இதெல்லாம் வந்து ஆயில் இல்லாமல் நல்லாவே இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் லஞ்சில். ஸோ இப்போ மதியானம் லஞ்ச் முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து கார்ப் அதிகமாக எடுக்காததால் உங்களுக்கு வந்து மந்தமாக தூக்கம்லாம் வராது, நல்ல எனர்ஜியாக நீங்கள் வந்து வேலையை பார்க்கலாம். அடுத்து 3 மணி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சுண்டல். ஒரு நாளைக்கு வந்து வெள்ளை சுண்டல், ஒரு நாளைக்கு கருப்பு சுண்டல், ஒரு நாளைக்கு வந்து இந்த பச்சைப்பயிறு சுண்டல், இந்த மாதிரி வகையாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அந்த சுண்டலை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதில் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பன்னீர் எடுத்துப்பேன் நான். சுண்டல் கூட நான் கொஞ்சம் சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் வரும், அதனால் நான் சுண்டல் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் சுண்டல் சாப்பிட்டுட்டு மீதி வந்து பன்னீர் எடுக்க ஆரம்பிப்பேன். பன்னீர் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணதாக இருக்கும். அது வந்து நெய்யோ எண்ணெயோ மற்ற எதுவுமே சேர்க்காம பட்டர் யூஸ் பண்ணி இல்லை சீஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பன்னீரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டோஃபு எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்துல என்னென்னா பன்னீர், டோஃபு, அப்படி இல்லைனா சோயா. டோஃபுங்கிறது சோயாவில் பண்ணுறது தான், சோயா பன்னீர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பன்னீர் அல்லது டோஃபு. இது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணிகிட்டே வரேன் இல்லையா. ட்ராக் பண்ணும்போது எனக்கு இன்றைக்கி எவ்வளோ இன்னும் ஃபேட் ரிமைனிங் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் ரிமைனிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை எடுத்துப்பேன். இந்த பன்னீர் அண்ட் டோஃபுல நல்ல ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட், குட் ஃபேட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பன்னீரோ இல்லை டோஃபுவோ இல்லை வந்து சோயாவோ, இந்த மீல் மேக்கர்னு சொல்கிறாங்களே அந்த சோயாவில் கூட நல்ல ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் லைட்டாக குக் பண்ணி ஆயில் இல்லாமல் அதை சமைச்சு கூட நீங்கள் உங்களுக்கு என்ன வகையில் அதை சாப்பிடணுமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சது. அதோட ஒரு 5 மணிக்கு லைட்டாக ஒரு பிளாக் காஃபி எடுப்பேன் வித்தவுட் சுகர். அது வந்து கொஞ்சம் எனக்கு பிரிஸ்காக இருக்க மாதிரி நான் ஃபீல் ஆவேன் அந்த காஃபி எடுத்துக்கிட்டோன்னே. அடுத்து டேரெக்டாக 6-6:30 அதிகபட்சம் போனால் ஒரு 7 o'clock டின்னரை நான் முடிச்சிடுவேன். வீட்டில் ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருந்தால் சப்பாத்தி, ரொம்ப சாம்பார் காரம் அதெல்லாம் இல்லாமல், அதாவது வழக்கமாக நம்ம சாம்பார் குருமாலாம் ஊற்றி அடிக்காமல் அதை லைட்டாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருவேன். ரொட்டி சப்பாத்தி இல்லைனா எனக்கு இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் குவான்டிட்டி ரொம்ப 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 கம்மியாக வந்து அதை சாப்பிட்டு முடிச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீன். இது வந்து நீங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ண நீங்கள் அதை காமிச்சிட்டே வரும், எவ்வளோ ஃபேட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ ஃபைபர், எவ்வளோ ப்ரோட்டீன் அப்படின்னு. அதை பார்க்கும்போதே இந்த 2 வேலையில் கம்மியாகிடுச்சான்னு நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதால 3வது வேலையில் அதை சேர்த்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவீங்க. இந்த ட்ராக்கிங்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ சாம்பார் அப்படின்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது, எவ்வளோ உப்பு, காரம் இதெல்லாம் பொறுத்து கலோரிஸ் மாறும். அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. முடிந்த வரை இப்போ நீங்கள் ஒரு ஆயிலி ஃபுட் எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக ட்ராக்கிங்கில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலோரிஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக காட்டும். ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்டேக் எவ்வளோ இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது கண்ட்ரோல்டாக நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த டயட்டில் முக்கியமான விஷயம் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஸ்நாக்ஸ். வந்து சமோசா சாப்பிட்றது, மிச்சர் சாப்பிட்றது, முறுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஈவன் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் மேட்டர்ஸ். அதனால் வந்து ஆயில் அப்படிங்கிறது எந்த ஃபுட்லேயுமே, நான் சொன்ன எந்த ஃபுட்லேயுமே அந்த ஆயில்ஸ் பெருசாக வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் சுகர் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த சாப்பாட்டில் எதுலேயுமே வந்து ரொம்ப சுகர் இருக்க மாதிரி
மாதிரி. ஈவன் ஃப்ரூட்ஸ் கூட ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி போகாமல், அதனால தான் கொய்யா அந்த மாதிரி எடுத்துக்க சொன்னால் வாழைப்பழம் கூட கொஞ்சம் ஃபைபருக்காக எடுக்கிறோம். ஸோ முடிந்தவரை அதுலேயும் ரொம்ப இனிப்பு இல்லாத பழமாக எடுக்கிறது நல்லது. மிக மிக முக்கியமான விஷயம் வாட்டர். நீர் வந்து ரொம்ப 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 அதிகமாக குடிக்கணும். அது எவ்வளோ அந்த ட்ராக்கிங்லேயே வந்து 8 கப்பு 9 கப் அப்படின்னு போட்டிருப்பாங்க உங்கள் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்கிறத ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் முன்ன விட நல்லா சாப்பிட்றீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது மெட்டபாலிசத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். நிறைய சிக்கன் சாப்பிடும்போது, நிறைய பன்னீர் சாப்பிடும்போது, சோயா சாப்பிடும்போது, ஹை ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஈரல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது உடம்பு சூடாயிடுச்சு நம்ம ஃபீல் பண்ணுறது காரணம் தேவையான நீர் சத்து உள்ளன்றதால அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது உடம்பு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க 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 உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். இந்த டயட்டை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, இப்போ காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நான் வந்து 6:30க்குள்ளே முடிச்சிடுறேன். இதை எவ்வளோக்கு சுருக்க முடியுமோ நீங்கள் சுருக்கலாம். நீங்கள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5-6 மணிக்குள்ளே முடிக்கிறீங்க, அந்த விண்டோக்குள்ளே ஃபுட் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் இன்சுலின் வந்து ஓகே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் சுரக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க அப்பான்னு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவே நீங்கள் காலையில் 7 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் சாப்பிட்றீங்க, 9 மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் விண்டோ வந்து ரொம்ப நேரம் இருக்குது. இப்போ உடலில் வந்து ஹார்மோன்ஸ் அந்த இன்சுலின்லேருந்து எல்லாம் சுரக்கிற டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இன்சுலின் சுரக்கிற டைம், இந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அடுத்து முக்கியமான விஷயம், நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன், நல்லா கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் இருக்கிறத தாண்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை டாக்டர் சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் டயட் இருந்து நம்ம கொழுப்பெல்லாம் உடலில் கரைய ஆரம்பித்தாலும் அதெல்லாம் பிளட்டில் சர்க்குலேட் ஆகி திரும்ப உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எப்போ வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி பர்ன் அவுட் பண்ணுறீங்க, உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை வழியாக வந்து உடல் ஃபுல்லாக அது வெளியேற்றணும் அப்படின்னா அந்த ஃபேட்ஸை நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்ல வேர்வை வர மாதிரி பண்ணணும். இல்லாட்டி இது யூஸே இல்லை. நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், வாட் எவர் ஏதாவது ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஈடுபட்டால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாவில் நான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வாரத்தில் 3-4 நாள் வந்து கம்பல்சரியாக சைக்கிளிங் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டுறேன். சில நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஓட்டுவேன், ஓட்டாமல் இருக்க மாட்டேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மட்டும் ஜீரோன்னு இருக்கக்கூடாதுன்னு கம்மியான அளவுக்கு போயிட்டு வரும், அதை நான் அப்டேட் பண்ண மாட்டேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு வந்து சைக்கிளிங் போகும்போது காதில் இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு ஆடியோ புக்ஸ் குக் எஃப்எம்ல ஏதாவது கேட்டுட்டு போகிறது, அப்படி இல்லைனா ஏதாவது பாட்காஸ்ட் கேட்குறது, அந்த மாதிரி எனக்கு பழக்கம் உண்டு. சில டைம் ரொம்ப மூடு ஒரு மாதிரி இருந்தால் நல்லா சாங்ஸ் போட்டு கேட்டுட்டு போவேன். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக டெய்லி நீங்கள் அதை ஆர்வமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சைக்கிளிங் போயிட்டு வரதுக்கு முன்னாடி லைட்டான ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம். காலையில் எழுந்து நமக்கு கை கால் அந்த காலில் நம்ம பெடலிங் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு ரொம்ப கம்மியான அளவில் வந்து சும்மா ஒரு சின்ன புல்லப் அண்ட் புஷ்அப்ஸ் வந்து பண்ணுவேன். அப்புறம் உட்காந்து ஒரு டீப் ப்ரீத், லங்ஸை வந்து நம்ம எப்பயுமே நார்மலான ஒரு ஷார்ட் ப்ரீத்தில் இருப்போம். நல்ல டீப் ப்ரீத்தில் வந்து லங்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு டீப் ப்ரீத் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் காலையில் பண்ணுவேன். அப்புறம் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப நேரம் உட்காராமல் அப்பப்போ எழுந்து போகிறது வர்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். தண்ணி பாட்டில் கூட கொண்டு போய் தூரமாக வச்சுப்போம், எழுந்து போய் தண்ணி குடிக்கிறது வர்றது, ஃபோனை தூரமாக வைக்கிறது, எதாவது அதுக்காவது போய் எழுந்து வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காரதை வந்து அவாய்ட் பண்ணுறேன். அடுத்து கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாயங்காலம் ஒரு 4 மணி 4:30 மணி இல்லை ஒரு 5 மணிக்கு வந்து ஷட்டில் காக் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஒரு ½ hour விளாண்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிற அளவுக்கான ஒரு நல்ல கேம் அது. ஸோ பேட்மிண்டன், ஷட்டில் காக் இந்த மாதிரி நீங்கள் விளாட்லாம். இல்லை உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா கூட வேர்வை வரணும், அவ்வளோதான் மேட்டர். அடுத்ததாக ஃபர்தராக நீங்கள் வந்து ஜிம் போகிறீங்க, மசில் ஸ்ட்ரென்த்துக்காக ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேர்வை வருதோ அந்த அளவுக்கு வந்து கலோரிஸ் நல்லா பர்ன் ஆகும். எப்படி நம்ம ஃபுட்டை வந்து மானிட்டர் பண்ணுறோமோ அது மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான கேஜெட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சாக இருக்கட்டும், ரொம்ப ஹை எண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டத்தில் இருக்கிறதால ஆப்பிள் வாட்ச்லாம் போனால் நான் வந்து 40,000 50,000 செலவு பண்ணணும். ஆனால் எம்ஐ வாட்ச் எனக்கு வந்து ஒரு 2000-3000 எனக்கு சிம்பிளாக கிடச்சிது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது எனக்கு. அகைன் எந்த பிராண்ட் ப்ரொமோஷனும் இல்லை, எனக்கு வந்து எது அஃபோர்டபுளாக இருக்கும் நான் அது பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி எவ்வளோ கலோரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களால் டெய்லி கால்குலேட் பண்ண முடியும். அது மாதிரி நான் சைக்கிளிங் ஆர் வாக்கிங் போகும்போது ஸ்ட்ராவா ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன், எவ்வளோ கலோரிஸ் எனக்கு பர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் அதில் கிடச்சிடும். ஆர் எம்ஐ ஃபிட்னஸ் இதெல்லாம் மாறி மாறி நான் யூஸ் பண்ணுவேன். அது கொடுக்குற ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரம் முழுக்க நான் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும்போது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். தண்ணீருக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தூக்கம். சரியான அளவு தூங்கணும், சரியான நேரத்தில் தூங்கணும். நீங்கள் வந்து 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பகலில் தூங்குவது நைட்டு தூங்குறது கூட டேலி ஆகாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு இருக்குது. ஹார்மோன்ஸ்லாம் சூரியன் உதிக்கும் போது பகலில் வந்து எந்த டைம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், அப்படி ஆரம்பித்து நைட் அப்படி தான் முடியும். ஸோ நைட் டைமில் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணால் அந்த டைமில் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம முடிக்கிற டைம்லலாம் அது வேலை செய்யாது. நான் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் நைட்டு 9:30 10 மணிக்கு படுத்துருவேன். விடிய காலையில் 4-4:30க்கெலாம் எழுந்துருவேன். 5 மணிக்கெலாம் சைக்கிளிங் போக ஆரம்பிச்சிருவேன்.
ஸோ இதுதான் என்னோட ஒரு நாள் ஆக்டிவிட்டி. இதை நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இல்லை டெய்லியோ கூட வெயிட் மிஷின் வச்சு உங்கள் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம். கரெக்டான பீரியடில் பார்க்கணும். டெய்லி நீங்கள் காலையில் எழுந்து பாத்ரூம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக அதே டைம் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு வாரம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் லைட்டான மாதிரி, ரொம்ப டயர்டாகாது. கார்ப் ரொம்ப கம்மியாக எடுக்கிறதால, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டாக நம்ம எடுக்கிறதால வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடியெல்லாம் எனக்கு வயிறு வந்து தனியாக ஒரு ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது வந்து இப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 30 days அக்டோபர் 28 அன்றைக்கி எனக்கு 67.8 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 கிலோ வந்து எனக்கு வெயிட் குறைஞ்சிருந்தது. அதாவது வாரம் ஒரு 1.5 கிலோ அப்படிங்கிறது எனக்கு கிராஜுவலாக அழகாக குறைஞ்சிட்டு இருந்தது. அதாவது முதல் வாரமே எனக்கு 2 கிலோ குறைஞ்சது. அடுத்தடுத்த வாரம் 1.5 அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல எனக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு மாதத்துல ஃபேஸில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏ2டி வந்து அவருமே இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியும் நல்லா ஃபேஸ் பல ஷைனிங்காக இருக்கும். இப்போ அப்படியே ஒல்லியாக ஆரம்பிச்சிருக்கும். எனக்கும் அப்படி தான். எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் அப்படி மாறி இருக்கிறது நீங்கள் பழைய வீடியோஸை கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ ஃபேஸ் லைட்டாக ரொம்ப இல்லை சேஞ்ச் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின் தான். ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சுன்னா அது அடுத்த வாரம் உடனே அது எப்படி டேலி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். எதையும் ஒன்றுமே ரொம்ப திடீர்னு டைட்டாக பிடிச்சனா கூட அது கட் ஆகிடும். அதனால் அவ்வளோ இல்லைனா கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மெல்ல 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 உங்களால் வந்து முதல் வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2வது வாரம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், 3வது வாரத்துலேருந்து அது உங்களுக்கு நல்ல ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் பண்ணேன். அகைன் சொல்கிறேன், இது வந்து ஒரு அமேச்சூர் ட்ரை தான். நான் வந்து ப்ரொஃபஷனல்லாம் பண்ணலை. இன்னும் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நிறைய மெத்தட்ஸ், நிறைய திங்ஸ், டயட்ஸ் எல்லாம் அங்கங்கே சிலதெல்லாம் நான் சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அமேச்சர் வேவே எனக்கு வந்து ஒரு 2-3 கிலோ குறைஞ்சா பெரிய விஷயம் நினைக்கும் போது 6 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் நல்லா நாலேஜ் இருக்குது, நான் பண்ணுறது இப்படி இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் என்ன சாப்பிட்றேன், என் உடம்புக்கு தேவையானது என்ன, அது உள்ள என்ன செய்யுதுங்கிற கான்ஷியஸ் எனக்கு இருக்குது. நினச்ச நேரத்துக்கு நினச்ச ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு நிரப்பாமல் உடல் அளவிலும் சரி ஒரு மன அளவிலும் சரி ஒரு கண்ட்ரோல் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வந்து இதெல்லாம் எதுக்குப்பா பண்ணிக்கிட்டு, உடம்பு தான் நல்லா இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தா காலத்தில் அப்படின்லாம் ஆரம்பிக்காமல் ட்ரை இட். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து தெரிந்திருங்கள். மிஸ்டர் ஜி.கே. வேலன். நன்றி.